உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான ட்ரெடிஷ்னல் வேலை செய்யக்கூடிய கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கொள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, இதையும் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து இந்த கொள்ளு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம். இது கூட ஆல்ரெடி ஊற வச்ச புளியிலிருந்து புளிக்கரைசல் எடுத்து இதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வறுபட்டதும் 4-5 பல் பூண்டு சேர்த்து ஒன்ஸ் நல்லா கலந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு நல்லா வெடித்ததும் 4-5 சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு மேலே பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்